நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று பாரத பிரதமர் விஜயம் திருச்சியில் அவர் கூட்டத்தில் பேசியிருக்கின்றார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால் 2021 ஒரு குடும்பம் ஆட்சிக்கு வந்தது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் துவங்குகிறது, அந்த குடும்பத்தில் முடிகிறது. சட்டசபை மாறலாம், அமைச்சர்கள் மாறலாம், ஆனால் அந்த குடும்பத்தின் அதிகாரம் மட்டும் மாறாமல் இருக்கிறது. அவர் ஒரு ஏடிஎமாக இருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை நேற்று முன்வைத்திருக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். இது திமுகவை தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது. இந்த விமர்சனத்திற்கு முழு வடிவம் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சிறுகனூரில் திமுக மாநாடு போட்டாங்க. அதில் கேஎன் நேரு எல்லாருக்கும் துண்டு போட்டு வருவார். ஸ்டாலினுடைய மகன் உதயநிதிக்கு போட மாட்டார். அது ரொம்ப வைரலாக வந்துச்சு. கேஎன் நேரு அந்த அமைச்சரவையில் 3வது இடத்துல இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் 2வது இடம். ஸ்டாலினே 3வது 4வது இடத்துக்கு மேலே தான். அவங்க அப்பாவுனால முதல் இடத்துக்கு வந்துட்டார். துரைமுருகன், அடுத்தது கேஎன் நேரு. மூத்த அமைச்சர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள், ஓரங்கட்டப்படுகிறார்கள். வெளிப்படையாக தெரியுது, அதிருப்தியை காமிக்கிறாங்க. ஸ்டாலின் அவங்க அப்பா இருந்த காலத்தில் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்தார்களோ அதற்கு சம்பந்தம் இல்லாத டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இப்போ கையை கட்டிட்டு கூனி கூறி இருக்காங்க. இந்த கோபம் உள்கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் லீடர்ஸ் அத்தனை பேர்ட்டையும் உள்ளுக்குள்ளே புகஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு கேஎன் நேரு வெளிப்படையாக காண்பித்தார். இதுக்கு ரிலவெண்ட்டாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஜேபி நட்டா அவர்கள் அவருடைய டேர்ம் முடிஞ்சோடனே தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு எலெக்ஷன்லாம் குறுக்க வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்போ பார்லிமெண்ட்டில் அகிலேஷ் யாதவ் எழுந்துச்சு கேள்வி கேட்குறாரு, உங்கள் கட்சியினுடைய தலைவரை கூட தேர்ந்தெடுக்க முடியல, நீங்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறீங்கன்னு. அமித்ஷா அழகாக பதில் சொன்னார், உங்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க. உங்கள் அப்பாவுக்கு பின்னால் நீங்கள், உங்களுக்கு பின்னால் உங்கள் மகன், எல்லாம் தலைவர் யாருங்களாம் தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி கட்சிகள் இருக்குது. எங்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கிறது கஷ்டங்க. 16 கோடி தொண்டான் இருக்கான், உறுப்பினர் இருக்காங்க, எலெக்ஷன்லாம் வச்சு கண்டிருக்கு கஷ்டம்னு. திமுகவில் இப்போ அடுத்தது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக சமூக நீதி அதெல்லாம் பேசுகிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். உங்களை தவிர, உங்கள் மகனை தவிர வேறு முதலமைச்சர் உங்கள் கட்சியில் உண்டா இல்லையா? நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? ஒரு கேள்வி. 2வது பட்டியலின மக்களுக்கு நீங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்காது. ஆராசா மட்டும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு காலத்தை ஓடிக்கிட்டு இருக்கார். இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஆராசா உங்கள் குடும்பத்துக்கு வேணுங்கிறவர். அவர் ரொம்ப கணக்கு வழக்கு தெரிஞ்சவர். 1,76,000 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்லாம் கரெக்டாக சொல்லி உங்கள்கிட்ட கணக்கு கொடுத்தவர். அவரையாவது நீங்கள் அடுத்த தலைவர்னு புறக்கலையும் பண்ண முடியுமா? இந்த ரெண்டும் உங்களால் முடியாது. அதனால் பிரதமர் மிக அழகாக நேற்று ஆறுகள் எல்லாம் ஓடும், சங்கமிக்கிற இடம் கடல். எவ்வளோ இடத்துலேருந்து பணத்தை கொண்டு வருவாங்க, கடைசியாக கொண்டு போய் கொடுக்கறது அறிவாலயம். அவங்க வீடு இருக்கிற தெருலாம் எனக்கு தெரியாது, அங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. அதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் 40% அரசாங்கம் 40% கொண்டு கப்பங்கட்டி ஏதோ கொடுத்தா வாங்கிட்டு போகிற லெவலில் இருக்கிறது உண்மை. அதனுடைய வெளிப்பாடு தான் பிரதமர் நேற்றைய கூட்டத்தில் கூட இந்த நகரத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் வேலைக்கு பணம் தேட்டிருக்கிறார். அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த இளைஞர் கனவு களவாடப்படுகிறது மூலமாக அப்படின்ற விஷயத்தை முன்வைத்து பேசுகிறார் இல்லையா? அதனால் இது திமுகவின் இன்றைய யதார்த்தம். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் பல திட்டங்களை கொண்டு வரோம். அந்த திட்டங்களை இவங்க மாற்றி பேர் வைத்து அதை செயல்படுத்துகிறார். அது ஒரு விஷயம். இன்னொன்று, நாங்கள் கொடுக்குற திட்டங்களை தடுக்கிறார்கள். முக்கியமாக போனால் இலவச வீடுகளை தரும், அதை இவங்க தடுக்கிறார்கள். கேட்டால் மத்திய அரசு எங்களுக்கு பணம் தருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்களுக்கு 4,000 கோடி ரூபா பணம் வரணும், ஆனால் தரமாட்டேங்க, நாங்கள் கையை விட்டு நாங்கள் செலவெல்லாம் செய்கிறோம், அதனால் மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் பிரதமர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தரோம், ஆனால் அது செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி அந்த மிஸ்யூஸ் செய்யப்பட்டது, என்னெல்லாம் திட்டங்கள் இப்படி கொண்டு வர மாற்றப்பட்டது? முதல் விஷயம், இவங்களுடைய நேரட்டிவ் செட்டிங்கில் எல்லா மீடியாவும் உங்கள் கையில் இருக்குது. 1-2 மீடியா வெளியே இருக்கிறதும் பயப்படுகிறார்கள் அல்லது விலை போயிருக்கிறார்கள், நியூஸை தவிர. இந்த சூழ்நிலையில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் விஜயம் செய்து ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்ட பிறகு அன்றைக்கி தேதியில் இருக்கிற விவாதங்கள்லாம் பாருங்கள், ஒரே தலைப்பாக இருக்கும் எல்லாத்துலேயும். அந்த அளவில் ஊடக தர்மம் இங்கே பராமரிக்கப்படுகிறது. அதனால் இவர்கள் சொல்லுகின்ற பொய் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியதை தரல.
ஒரு பேச்சுக்கே தரலைன்னு வச்சுக்கோ, 4400 கோடி என்னமோ சொல்கிறாங்க. 16 லட்சம் கோடி கொடுத்துருக்கோமே, அதுக்கு என்ன கணக்கு? அது எங்கே போச்சு? அந்த வரவு செலவுக்கு பதில் சொல்லுங்கள். அதை நாம் கேள்வி கேட்குறோம். ரெண்டாவது, எல்லாமே வந்து இது ஸ்டிக்கர் அரசாங்கம். முதல்ல இந்தியாவோட ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிரதமர் 2014 முதல் திட்டம் வந்து ஸ்வச் பாரத், தூய்மை பாரத திட்டம். அதாவது கிட்டத்தட்ட 12 கோடி கழிப்பறைகள். இந்தியாவினுடைய தாய்மார்கள் வெளியிடங்களிலே அவர்களுடைய கௌரவம் குறைவு என்கின்றாலே வசதி இல்லாமல் அவர்கள் அந்த காலை இயற்கையை கழிப்பதற்கு கூடாது, அதற்கு நாம் அவங்களுடைய கௌரவமாக வச்சுக்கணும்னு பண்ணார். அந்த கழிப்பறை திட்டம் தமிழ்நாட்டில் என்னாச்சு? ஒப்புக்கு போட்டு அது எவ்வளோ ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 குழந்தைகள் இடையில் ஒரு சுவர் கூட கிடையாது. ஓப்பன், வெளியில் போகிறதுக்கு எதுக்கும் வித்தியாசமே இல்லை. எங்கே கை வைப்பது என்று கூட தெரியாமல் அடிமடியில் கை வைக்கின்ற அரக்கத்தனமான அநியாயமான அரசாங்கம் இது. அதை ஸ்வச் பாரத் அபியான். சாலை, நிறைய சாலைகள் அப்படியே தோசை மாதிரி புரட்டி போட்டுடலாம், அந்த லட்சணத்தில் சாலைகள். இப்போ நீங்கள் சொன்ன அந்த குடிநீர் திட்டம், வெறும் குழாருக்கு பின்னால் கலெக்ஷன் இருக்குது, எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் மோடி அவர்களுடைய மாநிலங்களுக்கான அகில இந்திய அளவிலே கொடுக்கப்பட்ட இலவச திட்டங்கள். நாங்கள் இலவசம்னு இவங்க பொய்யை சொல்லி தெரிவானுங்க, அந்த மாதிரி நான் பேச தயாராக இல்லை. மக்களுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம். அதில் மாநில அரசு செய்து காண்பித்தால் காசு. எப்போதுமே ஒரு தொழிலில் வந்து சப்ளைக்கு அப்புறம் தான் பணம், ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க. இவன் தொழிலுக்கு கொட்டேஷன் கொடுத்தோடனே காசு கேட்குறான். எனக்கிட்ட அப்போ தானே எடுத்துகிட்டு போகலாம். இப்போயுமே பார்த்துருக்கீங்கன்னா பல்வேறு திட்டங்களுக்கான கான்ட்ராக்ட் இப்போ விடப்பட்டிருக்கிறது. 1 மாதத்தில் இந்த அரசாங்கம் போகுது, எல்லாத்துலேயும் கமிஷன் வாங்கியாச்சு. அதனால் மோடி கேட்டார் கேள்வி, நான் தமிழ்நாட்டுக்கு வீடு கட்டும் திட்டத்தில் இவ்வளோ ரூபா 3000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறேனே, நீ ஏன் அதை பயன்படுத்தலை? அழகாக கேட்டார். அதனால் வீடுகளுக்கு இப்போ கூட நான் கண்ணு முன்னால் பார்த்த பல விஷயங்கள் வந்து வீடுகளை கட்டி அதை கொடுப்புன்ற போது அதுக்கு கமிஷன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. எங்கள் கட்சிக்காரங்களே நிறைய பேரை என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால் எங்கு கொள்ளையடிப்பது என்று தெரியாமல் அடிமடியில் கொள்ளையடிக்கின்ற அராஜகமான அரசாங்கம் என்பதால் மத்திய அரசு வந்து இது ஒன்றும் இலவச உணவை வரிசையில் நின்று போடுகின்ற அந்த திட்டம் அல்ல. இது நாம் கொடுத்த வரி பணத்துக்கு மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் செய்யணுங்கிறதுக்கு ஆதாரங்களை கேட்டு நீ அதை கொடுத்தேன்னா திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறோம். அதனால் ஊடகத்தை வைத்துக்கொண்டு கொடுக்கலன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கு அழகாக பதில் சொல்லிட்டார். 16 லட்சம் கோடிக்கு பதில் சொல். நேற்றுக்கு 3 ஒண்டர்ஃபுல் திட்டத்தை நேற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காரு. நேற்று ஒரு 5500 கோடி ரூபாய்க்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அந்த திட்டத்தினுடைய 1, 2, 3 பாருங்கள். 378 கிலோமீட்டர் கிராம சாலைகள், கிராமின் சடக் யோஜனா. சடக்குன்னா சாலை, கிராமின் நமக்கு தெரிஞ்ச கிராமத்துக்கு 378 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டிருக்காரு. நீங்கள் போட்டதை தோசையை திருப்பி போடுற ரோடாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி நீலகிரி, ஈரோடு மாவட்டத்துக்கு உட்பட்ட பல பகுதிகளில் 8.8 லட்சம் குடும்பங்களுக்கு குழாய் மூலமாக கேஸு கொடுப்பீங்களா? நீங்கள் குழாய் இருக்கும், கேஸ் வராது உங்களுக்கு. சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர் பாலியல் பிரச்சனை தமிழகத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கார். பாலியல் தொல்லை கொடுத்து கடத்தி செய்யப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சிஎல்ஆர்ஐ அங்கே அடையாருக்கு வந்திருந்த ஒரு மாணவி காரில் கொண்டு போய் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. ஸோ தொடர் பாலியல் தொல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து இப்போ தொடர் பாலியல் தொல்லை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். 2 வயது குழந்தைங்க கூட பாதுகாப்பின்மையாக இருக்கின்றார்கள். குறிப்பாக திமுக நிர்வாகிகள் அந்த பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள். ஸோ பாலியல் தொல்லை என்பது தமிழகத்திலே அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இது பிரச்சனை தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கின்றது. எடப்பாடியார் கூட ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு இன்றைக்கி அந்த தூத்துக்குடி மாவட்ட அந்த மாணவிக்காக. ஸோ இந்த தொல்லை தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று போதை, இன்னொன்று பாலியல் தொல்லை. இது 2மே தமிழகத்திலே அதிகமாக இருக்குது. எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா மேலாப்பில் உடனே வைத்தியம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதனுடைய காரணத்தை கண்டுபிடிப்பாங்க. ப்ளஸ் டெஸ்ட்டு, ஹார்ட்டு, யூசி இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அடிப்படை எண்ணெய் தெரிந்து மருத்துவம் நடக்கும். இங்கே பாலியல் தொல்லையினுடைய அடிப்படை என்ன? 2 விஷயம். ஒன்று, லா அண்ட் ஆர்டர். இந்த அரசாங்கம் அதை பற்றியே கவலைப்படலை. இது 2வது காரணம். முதல் காரணம் வந்து நீங்கள் சொன்ன போதை, மருந்து, கஞ்சா, அபின்னு.
உதட்டில் லேசாக தொட்டாலே கூட வரக்கூடிய போதை மருந்துலாம் வந்துருச்சான். எதில் பெரிய பிஹெச்டி வாங்கியிருக்காங்க இந்த அரசாங்கம். அதனால் அதை இவர்கள் தடுத்து நிறுத்த தயாராக இல்லை. இதே மாதிரி இங்கே வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்த உடனே அடுத்த நாள் திருத்திடுவோம். அதே போலீஸ் தான். ஆனால் தலைவன் எவ்வழி, மக்கள் எவ்வழி. ஒரு நிமிஷத்தில் போலீஸ் சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சு போட்டுருவான். அதனால் இதை நிறுத்த இவர்கள் தயாராக இல்லை. காரணம், கரெக்டாக மாதம் அப்படியே சம்பளம் மாதிரி வந்து சேருது காசு. போலீஸுக்கு வருது, நான் போலீஸையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் லா அண்ட் ஆர்டரில் திருப்பரங்குன்றத்தில் மேலே ஏற்றக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டுக்கு போட்டாலும் உங்களுக்கு மேலேருந்து சொன்னால் அதை தடுத்து நிறுத்துவீங்க. காரணம், நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கோம். அது தவறு என்றாலும் கூட புரிகிறது. சாராயத்தை சொல்லலை, இந்த போதை மருந்துகளை தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? உங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம், உங்களுக்கும் கொஞ்சம் தேவைப்படுது. நீங்கள் மேலே கப்பம் கட்ட வேண்டியிருக்கு, அவன் அரசாங்கத்துக்கு கட்டம் கட்டுறான், அங்கே மந்திரிக்கு போகுது கப்பம். அதனால் இது இருக்கின்ற வரை பாலியல் தொல்லை வரும். ஒருவேளை இது இருந்தால் கூட லா அண்ட் ஆர்டர் சரியாக இருந்தால் இது நிறுத்தப்படும். பெண்களுக்கு மரியாதை இல்லை. அவங்க அப்பா எழுதின வசனமெல்லாம் தெரியுமில்ல, அதெல்லாம் திருப்பி வாயால் கூட சொல்ல முடியாது. அரங்கநாயகி அவங்க சொன்னது, அதே மாதிரி பல்வேறு நாடாவை அவிழ்த்துப்பாரெல்லாம் சொன்ன வசனங்கள் எழுதிய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு பெண்ணின் மீது எங்கே மகத்துவம் தெரிய போகிறது, மரியாதை எங்கே தகுற போகுது. அதனால் இவர்கள் பெண்களை பற்றி கவலைப்படவில்லை. பெண்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால் ஃபஸ்ட்டு லா அண்ட் ஆர்டர் சரி பண்ணியிருப்பாங்க. இரண்டாவது, இந்த மதுப்பழக்கம், மருந்து, போதை வஸ்துக்களை தடை செய்திருப்பார்கள். இது ரெண்டும் இன்டர்லிங்க்டு. இதற்கு காரணமாக இருப்பது இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கம் சரியாக இருந்தால் இதை சரி செய்ய முடியும். அரசாங்கம் இதன் மூலமாக, குடும்பத்தை சீரழிப்பதன் மூலமாக கிடைக்கின்ற லஞ்சத்தை பெறுகின்ற மனிதாபிமானமற்ற அரசாங்கம். அதனால் இது இருக்கின்ற வரை அது இருக்கும். இன்னும் இந்த எலெக்ஷனுக்குள்ளேயே எவ்வளோ நடக்க போகுதுன்னு தெரியல. 80 வயது மூதாட்டி, 90 வயது மூதாட்டி, பச்சை குழந்தை, பாலியல் பலாத்காரத்தில் தான் இவங்க சமூக நீதியை காப்பாற்றுகிறார்கள். பாலியல் பலாத்காரத்தில் இவர்கள் எல்லோரையும் சமம் என்று நினைக்கிறார்கள். வயது, மூப்பு, வியாதி என்று பெண்ணினத்தை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இவர்கள் செய்கிறார்கள். இந்த ஆட்சி கொஞ்சமாவது தன்னுடைய குடும்பத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு சாமானியன் இந்த ஆட்சியை அகற்றுவதை தவிர வழியில்லை. அகற்றாமல் போனால் இந்த வைரஸ் இன்னும் எவ்வளவோ பேரை கெடுத்து குட்டிச்சோறாக்கும். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் தொடர்ந்து வந்து இது ஒரு வஞ்சிக்கும் அரசாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபாய் வந்து உதவித்தொகையை வாங்கினாங்களமான பெண்களுக்கு, அதே வந்து SC/ST நிதியிலிருந்து தான் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கடந்த சில நாட்கள் முன்பு நாங்குநேரி அங்கே கொலை, அதுவும் வந்து ஒரு பட்டியலின மக்கள். அதே மாதிரி சிவகங்கை, அங்கே ஒரு ஆகாஷ்னு ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கார், அவரும் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். இதுபோல் பட்டியலின சமூகத்தை வந்து நாங்கள் தான் நீங்கள் சொன்ன மாதிரி சமூக நீதி நாங்கள் பேணி காக்கிறோம்னு சொல்கிறவர்கள் இந்த பட்டியலின மக்கள் விஷயத்தில் மட்டும் மிகவும் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சேர்ந்து ஆதரவாளர் இயக்குநர்கள்லாம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ பட்டியலின மக்களை இவங்க வந்து மிகவும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்காங்க. நீங்கள் ஆராசா சொல்கிறீங்க, அவர் சும்மா பேரில் தான் இருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இந்த வஞ்சகம் சார்? கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பிசிக்கு அவருடைய திருமாவளவன் தரையில் உட்காந்து வச்சாங்க, இப்போ மரியாதை கொடுத்து ஓட்டச்சேரில் உட்காந்து வச்சுருக்காங்க. அவர் பேசுகிறாருல்ல, அவரால் எந்திரிச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள். அந்த குரல் கொடுக்குறேங்கிறாருல, குரல் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்து இறங்கி செய்கிறாரா? ஒரே ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ கொடுத்து டோட்டல் அந்த கோஷ்டியை விலைக்கு வாங்கிட்டாங்க. விலை போன பட்டியல் இனத்தினுடைய போலி தலைவர் திருமாவளவன். தமிழ்நாட்டில் பட்டியல் இனத்துக்காக குரல் கொடுக்கின்ற பல பேருடைய குரல் வளைகை நசுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று பட்டியல் இனத்துக்காக குரல் கொடுக்க முடியாதபடி இந்த அரசாங்கம் மீடியாவையும் போலீஸையும் வைத்து மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த ரெண்டும் இருக்கின்ற போது பட்டியலின மக்களின் மீது துளி கூட நல்லெண்ணம் இல்லாத, ஆர்வம் இல்லாத, அனுதாபம் இல்லாத அரக்கத்தனமான அரசாங்கம் இது இருக்கின்ற வரை இதே மாதிரி பட்டியலின சகோதரன் கொடுமைப்படுத்தப்படுவான், கொலை நீங்கள் சொன்னது சரியான விஷயம். வரிசையாக எடுத்து பாருங்கள். போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்ட அத்தனை பேரும் பட்டியலின மக்கள். திருமாவளவன் ஏதாவது சொல்லியிருக்கணும்ல, சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறார் அவர். அதனால் இந்த அரசாங்கம் நீடிக்கின்ற வரை நீங்கள் சொல்லுகின்ற பட்டியலினத்தினுடைய கொலை, போலீஸ் கஸ்டடி கொலை, தனிமனித தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இது இல்லாமல் இன்னொரு விஷயம், அவங்களுக்குள்ள கூட்டணி குழப்பம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மதிமுகலாம் வந்து நாங்கள் சீட்டு தரதை வாங்கிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மிகப்பெரிய கூட்டணி குழப்பம் இருக்குது. அதனால் அவங்க கட்சிக்குள்ளே யாருக்கு என்ன எம்எல்ஏ சீட்டு ஒதுக்கிடுதலே குழப்பமாக இருக்கே சார். முதல்ல வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பயன்படுத்தி கூட்டணி இருப்பதாக மீடியா மூலமாக இவர்கள் போலி பிம்பம் கொடுத்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சிச்சு. காங்கிரஸ்லேருந்து நிறைய குரல். காங்கிரஸ் இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டில் இவங்களை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கலைஞர் டிவியில் மேலே போய் எப்படி உடன்பாடு போட்டாங்கன்னு 2011 உலகத்துக்கே தெரியும். இப்போ விசிக்கு குரல் எழுப்புது. என்ன குரல் எழுப்பீங்க? உங்களுக்கு ஏது குரல்? பாவம் கம்யூனிஸ்ட்டு 10 கோடி ரூபாய்க்கு அப்பப்போ பேங்கில் போட்டு அதையும் விலைக்கு வாங்கியாச்சு. இப்போ 2 இல்லை 3 இல்லை, எல்லா கூட்டணி கட்சி சேர்ந்துட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு புரிகிறது இப்படிங்கிற அளவுக்கு சோரம் போயிட்டாங்க. இப்போ சீட்டு ஒதுக்குவதில் பார்க்க போகிறீங்க நீங்கள். இவர்கள் எவ்வளவு ஒற்றுமையானவர்கள், எவ்வளவு பலவீனமானவர்கள் என்பதெல்லாம் இப்போ சீட்டு ஒதுக்கிறதுல பார்க்க போகிறோம். எல்லாரும் போர்க்கொடி தூக்குவார்கள். காரணம் என்னென்னா, போக போக தெரியும், இந்த திராவிட மாடல் புரியும். இப்போ புரியுது, பலவீனமாகி விட்டார்கள். எல்லாரும் பின்னங்கால் பிடரியில் இருக்க கூட்டத்தை விட்டு ஓடுவதற்கு தயாராக இருக்கிறார். ஒரே ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், திமுகவில் உதயநிதிக்கு துண்டு போடாத ஸ்டாலின் கண்ணு முன்னால் ஒரு அமைச்சரால் முடிகிறது என்றால் அந்த திமுக எவ்வளோ பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்பதை கண்ணு முன்னால் பார்க்குறோம். இதுதான் உதாரணம். கண்டிப்பாக சார். சார் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த சொல்லிட நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.